அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடக்கிறோமா என்று மார்க்க உபதேசங்களை ரசூலுல்லாஹ் மறுமையோடு ஒப்பிட்டு, அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு, ரசூலுல்லாஹோடு ஒப்பிட்டு அதை எடுத்துக்கொண்டார்கள். அதனாலதான் மிகப்பெரிய மாற்றம் சஹாபாக்கள் இருந்தது. இதே மார்க்க உபதேசம் தான் சஹாபாக்களை வென்றெடுத்தது. இதே மார்க்க உபதேசம் தான் நீங்களும் நானும் ஏராளமான வழிகட்டில் இருந்த பொழுது எல்லோரையும் வென்றெடுத்தது. இதே மார்க்க உபதேசம் தான் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் வென்றெடுத்தது. அப்ப இந்த மார்க்க உபதேசத்தை நாம் புறந்தள்ளிவிடக் கூடாது. அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் சொல்லி காட்டுறோம். இப்போ ஒரு கேள்வி வரும், மார்க்க உபதேசம் தான் எல்லாத்தையும் நேர்வழிப்படுத்தும், அல்லாஹ்வுடைய வேதம் தான் எல்லாத்தையும் நேர்வழிப்படுத்தும். சில மார்க்க அறிஞர்களே தப்பு பண்றாங்க. 7 வருடம் படித்தவர்கள், மார்க்கத்திலே ஊறி திளைத்தவர்கள், மக்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடியவர்களே பல தவறுகளை செய்கிறார்களே. அப்ப அவர்களுக்கு இதெல்லாம் நேர்வழி தராதா, இந்த அறிவுரை பொருந்தாதா அப்படின்னா அதற்கும் அல்லாஹ் ஒரு பதில சொல்றான். என்ன பதில் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இது இறைவனை அஞ்சியோருக்கான அறிவுரை. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறானோ, உண்மையிலே பயப்படுறானோ, வெளிப்படையாக பார்க்கும்போது பயப்படுற மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் இங்க அவனுக்கு ஒரு மாற்றம் தராது. உள்ளத்துல யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் யாரும் பார்க்காவிட்டாலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு இந்த உலகத்தில் யார் வாழ்கின்றானோ அவருக்குத்தான் இந்த அறிவுரை பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய உபதேசம் நம்மளிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் உள்ளத்துல முதல்ல இறையச்சம் என்பதில் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற பயம் இருந்தாதான் உபதேசம் கேட்கும் பொழுதே உங்க இடத்துல மாற்றம் வரும். இல்லைன்னா ஏதோ சொல்றாங்க, ஏதோ பேசுறாங்க, எல்லாரும் பேசுற மாதிரி சொல்றாங்கிற நிலைகள்ல நம்மளுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபியே நீர் அறிவுரை கூறுவீராக, உபதேசம் செய்வீராக, நம்பிக்கை கொண்டோருக்கு அதுதான் பயன் தரும். மார்க்க உபதேசம் என்பது நம்பிக்கை கொண்டிருந்தால், உண்மையிலே இறையச்சம்